ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அருண் வி டாக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓலா S1 Pro Gen 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு அப்டேட் வந்திருந்தது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் MoveOS 5 பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்காக அந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். MoveOSல வந்து MoveOS 5 இருக்கு இல்லையா, அதுக்கான பீட்டா வெர்ஷன் வந்து ஒரு 3 to 4 மந்த்துக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் யார் யார் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்களோ அவங்க வந்து இந்த அப்டேட் இப்போ கரண்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 100% சார்ஜர் வச்சுட்டு நான் பண்ணேன். ஃபுல் சார்ஜ் இருந்துச்சு என்னோடய பைக்கில். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணேன். இது எனக்கு 1/2 hour கிட்டே டைம் எடுத்துக்கிச்சு. அதுவும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு 3 to 4 times கிட்டே வந்து அது ரீஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் உடனே பயந்துட வேணாம், நான் இதில் வீடியோ போடுறேன் பாருங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ணணும் ஒரு 5 minutes தான். அந்த 5 minutesல வந்து திடீர்னு ரீஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 2-3 times வந்துட்டு இருந்தது. இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓலா வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆகிறப்ப கொஞ்சம் டைம் நீங்கள் கொடுக்கணும். திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஃபெயில் ஆகிடுச்சுங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி ஐயோ ஃபெயில் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரீஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்போ அந்த தப்பை பண்ணவே கூடாது. இப்போ நீங்கள் மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைலாம் வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களா சாஃப்ட்வேர், அது பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகும், திரும்பி ரீஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஒரு ஆண்ட்ராய்டு வந்து ஒரு அந்த பொம்மை சுற்றுற மாரி இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் திரும்பி ஆன் ஆகும். ஸோ மொத்தம் 2 times டைம் எடுத்துக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல். இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 times கிட்ட வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகி ரீஸ்டார்ட் ஆகி இது பண்ணிகிட்ருக்கும். இங்கே நான் கமெண்ட்ஸில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓஎஸ் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணாமல் இந்த மிஸ்டேக் பண்ணி நிறையா சாஃப்ட்வேர் ஃபெயில்ட் ஆகிடுது, கரப்ட் ஆகிடுது, நிறையா இஷ்யூஸ் வருது அவங்களுக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூமுக்கு எடுத்து தான் போய் சரி பண்ணுற மாரி இருக்கும். அந்தளவுக்கு கொண்டு வந்துடாதீங்க. பேசிக்காக ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இப்போ எனக்கு பாருங்கள் ஒரு 80% கிட்ட போச்சு, சடனாக திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இதை பயந்துட்டு உடனே திரும்பி ஆஃப் பண்ணோன்னா எனக்கு தான் பிரச்சனை. எந்த 80%ல் எண்டாச்சோ திரும்ப ரீஸ்டார்ட் ஆகி அதே 80%க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது ஒரு 2 minutesல. அதனால் நீங்கள் ஒன்றும் போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த அப்டேட் வந்து நான் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்டு வருது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் வரப்போ நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு போட்டுங்க. அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ரீஸ்டார்ட்டுக்கு கொடுத்துட்டீங்க டைம்னா கொடுத்துடணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் MoveOS 5ன்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்துடுது. இது கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லா வீடியோஸும் இருக்கும். MoveOS 5னா என்னன்னு சொல்லிட்டு. இந்த ஓஎஸ் நான் வந்து ஒரு ஆக்சுவலாக 3 to 4 மந்த்துக்கு முன்னாடியே பண்ணி அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ஓலா S1 Pro வச்சுருக்கீங்க, MoveOS 3 இல்லை MoveOS 4 யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பீட்டாஸ் மட்டும் தான் விட்ட மாரி எனக்கு தெரியுது. பட் மற்ற வெஹிக்கிளுக்கு என்னான்னு தெரியல கண்டிஷன். ஸோ பாருங்கள். மெயினாக வந்து உங்களோட ஓலாக்கு வந்து அப்டேட்ஸ்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து அப்டேட் கொடுத்துட்டா பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குமோ, வீக் ஆகுமோ, டல் ஆகுமோன்னு கேட்டாங்க. நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து MoveOS 5 பீட்டா வெர்ஷனுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து தான் பண்ணேன். என்ன ஆகும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ வரைக்கும் 4 to 5 month ஆகுது. பேட்டரியில் எந்த ஒரு டவுனேஜும் எனக்கு தெரியல. நான் அரௌண்டு 21,000 + கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டேன் 1.5 வருஷத்தில். என்னோட இந்த ஓலா S1 Pro வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டான வண்டி ஆக்சுவலாக. நான் டெய்லி யூசேஜுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ கம்மி. எனக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸும் பெருசாக வரல, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த அப்டேட் முடிச்சதுக்கப்புறம் நான் உள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ்னு செக் பண்ணேன். சேம் வந்து ஓலா S1 Pro Gen 2ல் கொடுத்த MoveOS 5 இருக்குது பாருங்கள், பீட்டா வெர்ஷன். அதில் என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணியிருப்பாங்க போல் வெர்ஷனை. ஸோ நம்ம செக் பண்ணுவோம். நாளைக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் எந்த மாதிரி எரர்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ வண்டியை வந்து நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக பார்த்து ஒரு மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுமாதிரி சார்ஜ் போடுறது, எடுத்து வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, அந்தமாரிலாம் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சேஃப்டியாக ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ நல்லா வச்சு யூஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணலாங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். மஸ்ட்டு உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது மெயின் ஸ்க்ரீனில். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பவர் மோடு, டார்க்கு அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த பவரில் போனீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும், எஃபிஷியன்சி கரெக்டாக நீங்கள் போகணும். சும்மா கண்ணாப்படம் தூரக்கூடாது, நல்லா மைலேஜ்லாம் கொடுக்கும். நான் உங்களுக்கு மோர் அப்டேட்ஸ்